ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் இங்கே ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகிறார். அப்படின்னா, இடிந்து போன அலங்கம் பல பக்கத்திலே கிடக்கிறது, அந்தந்த இடங்களிலே மலைகளாக கற்குவிகளாக இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் சீர் இல்லாமல் இருக்கிறது. இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு தேவையான பண வசதி இல்லை, தேவையான ஆட்கள் இல்லை, யாருடைய கண்களிலும் தயவில்லை, அங்கங்காக பறந்து விரிந்து கிடக்கிறது. இதற்கு வெளியிலே நிறைய எதிர்ப்புகள் சுற்றி இருக்கிறது. இந்த ஆலயத்தை எப்படி கட்டப் போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம் என்கிற ஒரு எதிர்மறையான எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் வாக்கு கொடுக்கிறார். நீ உன்னை அற்பமாய் நினைக்கிறாயோ, நீ உன்னை குறைவாய் நினைக்கிறாயோ, செருபாபேலுடைய கை இந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும். ஏனென்றால் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரிடத்திலையும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன் மூலமாய் துவங்கினதை நான் உன் மூலமாய் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் துவங்கின காரியம், நீங்கள் ஆரம்பித்திருக்கிற காரியம் உங்கள் பிள்ளைகளுக்கான ஜபமா இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலத்திற்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு முன்பாக இடிபாடுகள் இருக்கிறதுனாலே, உங்களுக்கு முன்பாக எல்லாம் சீரற்று கிடக்கிறதுனாலே, அதற்கு தேவையான பணமும் ஆள்பலமும், அதற்கு தேவையான ஞானமும், அதற்கு தேவையான சௌரியங்களும் இல்லாததுனால இந்த காரியத்தை நான் முடிப்பேனா, என் பிள்ளையினுடைய காரியத்தை நான் முடிக்க முடியுமா, இந்த காரியத்தை ஆரம்பிச்சிருக்கிறேனே, இதை எப்படி கொண்டு போய் முடிக்க போகிறேன், என் கையில ஒன்றுமே இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீர்களே. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் வாக்கு கொடுக்கிறார். உன் கையில கொடுத்தத, உன்னை கொண்டு ஆரம்பித்தத, உனக்காக நான் சொன்னதை, எத்தனை வருடங்கள் ஆனாலும், எந்த சூழ்நிலை ஆனாலும், யார் உனக்கு உதவி செய்தாலும் செய்யாமற் போனாலும், உங்களை கொண்டு அதை செய்து முடிப்பேன் என்று நல்ல கரங்களை தட்டி மறுபடியும் கர்த்தர் உங்களை தட்டி கொடுக்கிறார். மறுபடியும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். மகனே, அந்த வேலை உனக்கு நான் கொடுத்தது, அந்த பிசினஸ் உனக்கு நான் கொடுத்தது, ஆமென், அந்த யூனிட் நான் உனக்கு கொடுத்தது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உன்னுடைய இருதயம் துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. உன் கையினால் அதை செய்து முடிப்பேன் என்று, ஆமென். உலகமே அற்பமாய் உன்னை பார்க்கும் போது, உன் சொந்தங்கள் உங்களை அற்பமாய் பார்க்கும் போது, கர்த்தர் மட்டும் உங்களை சந்தோஷமாய் பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஆரம்பத்தை யார் சந்தோஷமாய் பார்க்காவிட்டாலும், அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத கர்த்தர், பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற தங்களுடைய 7 கண்களை உடைய கர்த்தர், நீங்க செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் சந்தோஷமா பார்க்கிறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சின்ன குழந்தைகள் மணலின் மேல் வீடை கட்டும் போது சுற்றி இருக்கிறவங்களுக்கு பார்க்கிறதுக்கு கிண்டலா தெரியும். சுற்றி பார்க்கிறவர்களுக்கு இன்னும் ஒரு அலை அடிக்கும் போது அந்த மண்ணை கட்டப்பட்ட அந்த வீடு இடிஞ்சு விழும் அப்படின்னு தோணும். ஆனா பெத்த தாய் தகப்பன் மட்டும் அவன் செய்கிற ஒவ்வொன்றையும் அப்படியே சந்தோஷமா பார்ப்பாங்க. என் பிள்ளை இவ்வளவு பலன்ல இது செய்தில்ல, இந்த மண்ணிலே இப்படி கட்டியிருக்குல்ல அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறதை விட உங்களையும் என்னையும் கர்த்தர் நேசிக்கிறார். தன் பெற்ற பிள்ளைக்கு அப்பத்திற்கு பதிலாக கல்லை கொடுக்க மாட்டானே. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது பரமபிதா உங்களுடைய அற்பமான ஆரம்பத்திலே அவர் சந்தோஷப்படுகிறார். கையை மேல உயர்த்தி, என் கை துவங்கினதை என்னை கொண்டே கர்த்தர் செய்து முடிக்க போகிறார், என்னை கொண்டு என் குடும்பத்தை கட்ட போகிறார், என்னை கொண்டு இந்த குடும்பத்தை நிறுத்த போகிறார். சொல்லுங்க,
ஆமென், ஆமென். வெகு சீக்கிரத்தில் இந்த செய்தி வரும். உங்களை கொண்டு உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்ட போகிறார், பிள்ளைகளை கட்ட போகிறார். உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. நம்புறவங்க நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரே நான் நம்புறேன்னு சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை ஒரு மனிதன் மூலமாய் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனா இன்னொரு ஆப்ஷனை கர்த்தர் தேடுறதே இல்லை. அவனுடைய பலவீனத்தை பார்த்து இல்லை அப்படின்னு சொன்னா அவனுடைய இயலாமையை பார்த்து சரி வேண்டாம், இவன் இதுக்கு நமக்கு செட் ஆகி வரமாட்டான், அதனால வேற யாரையாவது ஒருத்தரை தேடலான்னு அவ்வளவு சீக்கிரமாய் ஆண்டவர் நினைக்க மாட்டார். ஒரு தரிசனத்தை வைத்தால், ஒரு லட்சியத்தை வைத்தால் 90% ஆண்டவர் ஒண்ணுமே இல்லைன்னாலும் அதை நிறைவேற்றக்கூடிய பலன், அதை நிறைவேற்றக்கூடிய வார்த்தை எல்லாத்தையும் கொடுத்து அதை முடிக்க பண்ணுகிற கர்த்தராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் என்று அவர் துவங்குறவரும் அவர் முடிக்கிறவருமாகிய கர்த்தர். அவர் இருந்தவரும் அவர் இருக்கிறவரும் இனி வரப்போகிற தேவனுமாயிருக்கிறார். நம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் நம்முடைய முடிவை சம்பூரணமாய் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறவர் நம்முடைய கர்த்தர். அப்போ ஆண்டவர் ஒரு திட்டத்தை உங்க மேல வைக்கும் போது, ஒரு தரிசனத்தை உங்க மேல வைக்கும் போது என்ன வந்தாலும் உங்கள் நிமித்தமே அந்த தரிசனத்தை நிறைவேற்றணும்னு கர்த்தர் நினைப்பார். இந்த ஜெபத்திலே வந்திருக்கிறவர்கள் தரிசனத்தை பெற்றவர்களாயிருக்கலாம், லட்சியத்தை பெற்றவர்களாயிருக்கலாம். ஆண்டவர் உன்னை கொண்டு இப்படியெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு நான் செய்ய முடியாது, நான் அதை நிறைவேற்ற முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன், உன்னை கொண்டு நான் செய்வேன், நீ சோர்ந்து போகாதே என்று கட்டளை கொடுக்கிறார். இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும் போது ஒரு 3 பேருடைய வாழ்க்கை அப்படின்னா அவர்களை கொண்டு ஆசையாய் துவங்கின காரியம் ஆண்டவர் ரொம்ப விருப்பமா இது உன்னுடைய பொறுப்பு, நீ தான் இதை செய்ய போறேன்னு கர்த்தர் துவங்கினார். ஆனா அவர்களை கொண்டு ஆண்டவரால அதை முடிக்க முடியல. ஏன் ஆண்டவரால முடிக்க முடியல? அதற்கு தடையா இருந்த காரணம் என்ன அப்படின்றதை குறித்து வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, முதலாவதாக ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராளையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்திற்கு போக புறப்பட்டான். அங்கே ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமே, அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 11:31. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராளையும் அழைத்து கொண்டு அவர்கள் ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்திற்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். இந்த வசனத்துல 2 வார்த்தை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. மேல ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க, ஆரானுடைய, அதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. அதே கீழே ஆரான் மட்டும், அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. இந்த 2ஐயும் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. இந்த ஆரான் யார் அப்படின்னு சொன்னா, தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் அவனுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும். அப்போ ஆரான் கீழே ஒரு ஆரான் இருக்குது. இங்க என்ன அப்படின்னு சொன்னா, முதலிலே அழைப்பு தன்னுடைய தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் நான் காண்பிக்கும் இடத்திற்கு போ என்கிற அழைப்பு யாருக்கு வருதுன்னா, முதல்ல ஆபிரகாமுக்கு வரல. ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்துச்சு?
தேராகு என்கிற ஆபிரகாமுடைய தாத்தாவுக்கு வர்றது மாதிரி வச்சுக்கோங்களேன், அவனுடைய தகப்பன்மாருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த தேராகு என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார், தன்னுடைய பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு அப்படியே அவர் கிளம்புறாரு. ஆனா குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு வர்றாரு. அப்படின்னா அவர்கள் கானானுக்கு புறப்பட்டு போக வேண்டும். ஆனா வழியில ஆரான் என்கிற ஒரு இடத்தை பார்த்த உடனே அந்த இடத்திலே அவர் இருந்து விட்டார். நீங்கள் ஜோஷுவாவின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளலாம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வ காலத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாகிய தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். இன்னொரு விஷயம், அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாகிய தேரேகு என்பவன். அப்போ முதல் அழைப்பு ஆபிரகாமுக்கு அல்ல, யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா இந்த தேராகுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நீ வாப்பா, உன்னை நான் அழைக்கிறேன், நீ என் குடும்பத்தோட வரணும், உன்னை தனியாக வேறு பிரிக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் ஒரு பிரயாணத்தை அவனிடத்திலே துவங்கினார். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் துவங்கின இந்த ஓட்டத்தை தேராகு அந்த ஆரானுக்கு பிறகு கண்டினியூ பண்ணவே இல்லை. அவன் அங்கே இருந்து விட்டான். அவன் அங்க ரொம்ப அமைதியா இருந்துட்டான். அதற்கு பிறகுதான் நீங்க ஆதியாகமத்தில் வாசிக்க முடியும், ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது என்ன சொல்றாருன்னா, நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. கவனிங்க, ஒருத்தனை ஆண்டவரை அழைக்கிறாரு, ஒருத்தரை வேறு பிரிக்கிறாரு. ஆனா கடைசி முடியாத பட்சத்தில் அவனுக்கு பதிலாக இன்னொருத்தரை அனுப்புகிறார். இந்த இடத்துல இந்த தேராகு என்கிறவன் தன்னுடைய ஓட்டத்தை கண்டினியூ பண்ண முடியாத காரணம் ஏன் அவன் இங்கே இருந்துட்டான்? எதற்காக ஆண்டவர் கொடுத்த திட்டத்தை அவனால முடிக்க முடியல அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், சென்டிமெண்ட் அப்படின்ற ஒன்று அவனை தேராகை ஆரானிலே உட்கார வச்சிருச்சு. முதல்ல நம்ம வாசிக்கும் போது என்ன அப்படின்னா, தன்னுடைய மகன் ஒருத்தனை இழந்த விட்டு கொடுத்த ஒரு சோகம், அதே போல ஒரு பேரு இப்ப அவன் டிராவல் பண்ற அந்த இடத்துல வருது. பார்த்த உடனே என்ன தெரிஞ்சு தெரியுமா? சரி, நம்முடைய பிள்ளைய தான் இழந்துட்டோம், நம்முடைய பிள்ளையினுடைய பேர்ல இருக்கிற இந்த ஊர்லயாவது நம்ம செட்டில் ஆயிடலாமா அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல. ஆனா இந்த ஓட்டத்திலே ஆண்டவர் உங்களை கொண்டு நியமித்திருக்கிற ஆரம்பித்திருக்கிற வேலையை முடிக்காதபடி தடை பண்ணுவது என்ன அப்படின்னா, சில நேரத்தில் சிலருடைய வாழ்க்கையிலே இருக்கிற இந்த சென்டிமெண்டல் அவங்க ஓட்டத்தை ரொம்ப தடை பண்ணும். ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க ஒரு துவக்கத்தை ஆரம்பித்தால் சென்டிமெண்ட்டுக்கு கீழ்ப்படிஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஓட்டத்தை முடிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இவன் தன்னுடைய பிள்ளைய குறிச்ச நினைப்புல இருந்ததுனாலதான் இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆபிரகாமை பார்த்து அவன்கிட்ட தெளிவா சொல்றாரு, எப்பா நீ உன்னுடைய வீட்டை, உன்னுடைய தகப்பன் வீட்டை, உன்னுடைய சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறாததற்கு காரணம், சமாதான குறைவுக்கு காரணம், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை அவங்க ஆரம்பிக்க முடியாததற்கு காரணம் வேற எதுவுமே இல்லை. இந்த பாசம்ன்ற ஒண்ணு நிறைய பேரை கட்டி போட்டுருது. கவனிங்க, ரொம்ப கவனமாய் கவனிங்க. ஒரு அண்ணன் தம்பி ரொம்ப நெருக்கமாய் அப்படின்னா ரொம்ப 2 பேரும் அண்ணன் தம்பியினுடைய பாசத்துல வளர்றாங்க.
அக்கா ரொம்ப வயதானவங்க, தம்பி ரொம்ப சின்ன பையன். அதனால தன்னுடைய தம்பிக்கு எல்லாத்தையும் அந்த அக்கா பண்றாங்க. அக்காவுக்கு ஒரு ஆசை, என்ன ஆசை அப்படின்னா தன்னுடைய மகளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை. ஆனா இந்த பையனுக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, அந்த பொண்ணுக்கும் அதுல விருப்பம் இல்லை. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அக்கா துக்கப்பட்டுருவாளே, அக்கா மனசு விட்டுருவாளே, அக்கா என்ன நினைப்பா. அப்போ தன்னுடைய சகோதரிக்காக, சரி வேற ஒண்ணுமே இவனுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலைன்னா கூட தன்னுடைய சகோதரியினுடைய மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, அந்த பாசத்தின் காரணமா இது நடந்த சம்பவம். அப்படியே திருமணம் முடிஞ்சிடும். திருமணம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரே வாக்குவாதம், 2 பேருக்குள்ளேயும் சண்டை. இப்போ தன்னுடைய தன்னுடைய சகோதரியினுடைய அந்த மகளை விடவும் முடியாது, கையில வச்சிருக்கவும் முடியல. அதற்கு பிறகு மன உளைச்சலுக்குள்ளாகி தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து அந்த நபர் தன்னுடைய இளம் வயதிலேயே தற்கொலை செய்து மாள வேண்டிய சூழ்நிலை உண்டானது. சூசைட் பண்ணிட்டார். இது நடந்த சம்பவம். ஏன் அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் சில பாசத்திற்கு நம்ம ரொம்ப அடிமை ஆயிட்டோம்னா, நான் நம்புறேன் உங்க ஓட்டத்தை நீங்க கடைசி வரையிலும் ஓட முடியாது. சிலதை நம்ம விட்டு தான் ஆகணும், சிலது நம்ம வெளியே வந்து தான் ஆகணும். சில பிள்ளைகளை தனியா விட்டாதான் அவங்க உருவாக்கப்படுவாங்க. ஆனா ரொம்ப பாசத்தோட அட்டாச்மெண்டா அப்படியே எனக்கு வேணும் அப்படின்னு இருந்துட்டீங்கன்னா உங்க எதிர்காலத்தை நீங்களே அழிச்சிடாதீங்க. உங்க நோக்கத்தை நீங்களே மண்ணு போட்டு மூடிடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நம்ம நிறைய பேரு கோவப்படுறவங்கள விட்டுட்டு போயிடுவோம். ஆனா இந்த சென்டிமெண்டா பேசிட்டாங்கன்னா நம்மளால ஒரு அடி நகர முடியாது. உண்மைதானே? ஹலோ, இங்க உங்களை நிறைய பேரை எதுல பிடிக்கலாம், எதுல அட்டாச் பண்ணலாம் கேட்கல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர வேணும். ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறேன் வர முடியுமான்னு கேட்டா, ஐயோ நான் வர முடியாது, சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லிடுவோம். அடுத்த நிமிஷம், சிஸ்டர் நீங்க தான் சிஸ்டர் அந்த புடவை எடுத்து கையில கொடுக்கணும். நான் மனசுல அப்பவே நான் நினைச்சிட்டேன், அந்த பழத்தட்டு ஒண்ணு உங்க கையில தான் இருக்கணும்னு நான் கற்பனையே பண்ணிட்டேன். நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம் அல்லவா, என் கூட இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிக்கிறீங்க இல்ல, இந்த ஒரு வாரம் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க சிஸ்டர். நீங்க இல்லாத அந்த இடத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும், சென்டிமெண்டலுக்கு அப்படியே அடிமையாகி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர், பாஸ்டர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொன்ன வேலை முடிஞ்சிச்சு, வாங்க போகலாம். அப்போ நிறைய பேருடைய வாழ்க்கை எதுல தான் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்துல தான். இல்ல, ரொம்ப கவனமா இருங்க. தேராகுக்கு அழைப்பு வந்தது. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வந்து வாக்குத்தத்தம் சொல்லும்போது, ஆண்டவர் அவரை குறித்து சொல்லும்போது, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தர் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்றாரு. ஆனா எப்படி சொல்லி இருக்கணும் தெரியுமா? தேராகின் தேவனும் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் என்று சொல்லி இருக்கிற அந்த பொசிஷனை ஒரு சென்டிமெண்டல் விஷயத்துல இழந்துட்டார்ல தேராகு. இந்த ஜெபத்துல யாருக்காக இந்த வார்த்தை ஆண்டவர் பேசுகிறாருன்னு தெரியல. பாசம் இருக்கணும் பிள்ளைகளே, நம்ம பிள்ளைங்க மேல பாசம் இருக்கணும், நம்முடைய குடும்பத்தின் மேல பாசம் இருக்கணும், நம்முடைய சொந்தக்காரங்க மேல பாசம் இருக்கணும். ஆனா ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற லட்சியத்தையே முடிக்கிற அளவிற்கு, உங்க பிள்ளைகளை உருவாக்கவே விடாத அளவிற்கு உங்க பாசம் இருக்குமானா, உங்க பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்ய நினைச்சதை அவங்களால என்ன பண்ண முடியாது. கேட்கல, சிலருக்கு பிள்ளைங்களுக்கு எதுவுமே வரக்கூடாது, பிள்ளைங்களுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது, யாரும் திட்டக்கூடாது, எதுலையுமே ஃபெயிலியர் ஆகக்கூடாது. எல்லாத்துலேயும் பிள்ளைங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? சந்தோஷமா இருக்கும். அவன் கண் கலங்கவே கூடாது, அவன் அழவே கூடாது. அழுதா உடனே ஐயோ என் பிள்ளை அழுறான், என் பிள்ளை அழக்கூடாது. என்னப்பா அவனுக்கு பிரச்சனை? வாத்தியார அவனுக்கு பிரச்சனை, நாளைக்கு வரேன் நான் வந்து பார்க்குறேன், அந்த வாத்தியாரே நான் மாற்றி விட்றேன். ஏன் தெரியுமா? பிள்ளை அப்படியே அழக்கூடாதாமா. பிள்ளைக்கு ஏதாவது ஒரு அடி அடிச்சு ஏதாவது தழும்பு இருந்துச்சுன்னா, வா போலாம், உன்னை நான் கொண்டு போய் காமிக்கிறேன். இப்படியா அடிப்பீங்க. அப்போ நான் நம்புறேன், சில நேரத்தில் ஓவர் பாசம் வந்து
நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்திற்கு நேராய் அல்ல, எங்க தள்ளும்? எங்க தள்ளும்? நரகத்திற்கு நேராய் அவர்களுக்கு சாதனை இல்லாதவங்களா தள்ளும். ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், யார் இருக்கீங்கன்னு தெரில. இப்போ ரொம்ப ஓவராக சில வீட்டில் இருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அக்கா தம்பி இல்லைன்னா அண்ணன் தம்பி ஒரே சண்டையாக போடுவாங்க. அது அந்த கார்னரில் இருக்கும், இது இந்த கார்னரில் இருக்கும். சொத்து கொடுத்தா கூட அவன் வேண்டாம் எனக்கு, அவ்வளோ இருக்கும். சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒற்றுமை, அத்தனை ஒற்றுமை. நமக்கு நம்முடைய சகோதரனை திட்டும்போது, நம்முடைய சகோதரியை திட்டும்போது நம்மை அறியாமலே இரத்த சம்பந்தமா நமக்கு ஒரு கோபம். அது நியாயமானது தான், அது ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல. ஆனா ஓவரா நம்ம என்ன பண்ணிட முடியாது சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க, உங்க மகளும் மகனும் ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க அப்படின்னு சொன்னா 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒத்துக்குங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்ல ஒற்றுமையா இருந்துட்டோம், நல்ல ஒண்ணா இருந்துட்டோம். அதுக்கு அப்புறம் ஒழுங்கா அவன் வேலையை பாடுறா, அந்த பிள்ளைய பார்த்து ஒழுங்கா அவன் வேலையை பாருமா. அண்ணன் தம்பி பாசம் இருக்கட்டும், அக்காவும் தம்பியும் பாசம் இருக்கட்டும், நல்லதுதான், சந்தோஷம்தான். அவனை வாழ விடுவியா விட மாட்டியா? அவளை அந்த பிள்ளைய வாழ விடுவியா விட மாட்டியா? அப்படின்னு நீங்களாகவே அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இல்லை அப்படின்னு சொன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்ததற்கு பிறகு அந்த புள்ள அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் உட்கார்றதை விட எங்க தான் உட்காரணும்னு நினைப்பாங்க. கேட்கல? இந்த பையன் இப்ப திருமணம் ஆனதுக்கு பிற்பாடு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, எதுக்கும் எங்க அக்காட்ட கேட்டு செய்யலாமா, எங்க அக்காட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாமா, என் வாழ்க்கையில எதுனாலும் எங்க அக்காட்ட கேட்டுதான் பழக்கம் அப்படின்னு கல்யாணத்திற்கு பிறகு சொன்னா, ஹலோ, இங்க இருக்கிற பிள்ளைங்க நீங்க விடுவீங்களா? நீங்க விடுவீங்களா? உங்க அக்காட்ட கேட்கணுமா? உங்க அக்காவே கட்டிக்க வேண்டியதானே, உங்க அக்கா பின்னாடியே போக வேண்டியதானே. அப்ப எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அக்கா, ஏன் உங்க அக்கா எல்லாத்தையுமே கேட்டுதான் இருக்காளோ? நம்மகிட்ட சண்டை வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய லட்சியத்தை பாசம்ன்ற ஒண்ணு அடைய விடாம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கட்டி வச்சிடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, பாசம் வேணும். நல்லா சொல்லுங்க, பாசம் வேணும். ஆனா ஓவர் பாசம் உங்க லட்சியத்தை நிறைவேற்ற விடவே விடாது, இன்னொருத்தரை உருவாக்கவும் முடியாது. அதான் ஊழியத்திற்காக ஆண்டவர் வரும்போது என்ன சொல்கிறார்? தகப்பனையாவது தாயையாவது என் நிமித்தம் விட்டுட்டு வர்றது. சில நேரத்தில் ஊழியத்தில் கூட அப்படிதான். ஐயோ, இது ஊழியத்தில் நான் இருந்ததுனால நடந்ததுனால ஊழியக்காரனுக்கு இந்த வார்த்தை கண்டிப்பா அவசியமான ஒன்று. ரொம்ப ஓவர் அட்டாச்மெண்டா பாசமா இருந்துட்டோம், ஊழியம் அம்போ. ஆமேன். நம்புறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. இந்த தேராகுக்குத்தான் அழைப்பு வந்தது, அவனைத்தான் ஆண்டவர் முதல்ல அழைத்தார். ஆனா இந்த பாசோன்ற ஒன்று அப்படியே அவன் கானானுக்கு பிரயாணப்பட வேண்டியவன் ஆரானிலே அவனை உட்கார வைத்தது. ஆமேன் சொல்லுவோம். இது இந்த அப்பாட்ட இருந்தது, இடையில தன்னுடைய மகனுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா, ஆபிரகாம் அவனுக்கு குழந்தையே பிறக்கல. தன்னுடைய 100வது வயசுல ஒரு குழந்தை பிறந்த உடனே மொத்த பாசம் எங்க போச்சு? கேட்கல? ஈசாக்கு மேல மொத்த பாசமும் போச்சு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய உன்னுடைய குமாரனை எனக்கு என்ன பண்ணு? பலி செலுத்து. ஆனா இவருக்கு உடனே மண்டையில ஒண்ணு உதிச்சிருச்சு. அப்பா, எங்க மூத்தவர் ஏற்கனவே இதுலதான் இழந்துட்டாரு. ஆண்டவரே, எனக்கு பாசம் எல்லாம் இருக்குது, ஆனா நீங்க கொடுத்ததை விட உங்க மேலதான் எனக்கு பாசம் அதிகமா இருக்குது. நான் இப்ப நிரூபிச்சு காமிக்கிறேன்றது. ஆபிரகாமுக்கு கல்லுகளிலையும் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசத்துல கர்த்தருக்காக அதை ஒதுக்கி வச்சதுனால இன்றைக்கு விசுவாசிகளின் தகப்பனாக நமக்கு முன்பாக நிற்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஆமென். அம்மா, அப்பா,
எல்லார் மேலையும் பாசம் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு லிமிட்டேஷனை, அதுவும் பொட்ட பிள்ளைங்க இருக்காங்களா, பிள்ளைங்க மேல பாசம் வைக்கிறதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் சொல்லுங்க. நிறைய அப்பாங்களுக்கு தான் இதை சொல்லணும், நிறைய அப்பாங்களுக்கு தான் சொல்லணும். அம்மாங்க கூட பரவாயில்ல, விட்டு கொடுத்துருவாங்க ஈஸியா. ஆனா இந்த அப்பாங்க ஒரு பொட்ட பிள்ளை வீட்டில் கிடைச்சிச்சுன்னா அவ்வளோதான். அந்த குழந்தைய தூக்கி, அந்த பொண்ணை தூக்கி வச்சு மடியிலே வச்சு கொஞ்சிட்டு அப்படியே ஊட்டி விட்டுட்டு, காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு ஊட்டி விடுறது தப்பு இல்லை, ஏதோ ஒரு நாள் ஊட்டி விடுறது தப்பு இல்லை. வருஷத்துல 365 நாளும் அந்த பிள்ளைக்கு ஊட்டி விட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு போய் யார் ஊட்டி விடுறது? நாளைக்கு ஒரு பிரச்சனையோட வரும்போது உடனே என்ன சொல்லிடுறது தெரியுமா? நீ வா மகளே, நான் பார்த்துக்கிறேன். எத்தனை வருஷம் பார்த்துக்குவீங்க? அந்த பிள்ளைக்கு குடும்பம் இல்லை, அந்த பிள்ளைக்கு எதிர்காலம் இல்லை, அவங்களுக்கு குழந்தை குட்டிங்க எதுவும் வரமாட்டாங்க, சாதனை எதுவுமே இல்லை. அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய பாசம் நம்முடைய உயர்வுக்கு தடையாய் மாறிடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக வேதத்தில் இன்னொரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்க போறோம். அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையிலே துவங்கின காரியத்தை முடிக்க முடியாத ஒரு நபரை குறித்து உபாகமம் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 31ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 7வது வசனம். பின்பு மோசே ஜோஷுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலன் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வார். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் வாசிக்கலாம். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலன் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனம். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை. எல்லாரும் நல்லா என்ன கவனிங்க. நம்பர் 2, இரண்டாவதாக தன்னுடைய ஒரு பெரிய விஷனை, ஒரு பெரிய அபிஷேகத்தை ஆண்டவர் யார் மேல வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த மோசையின் மேல ஆண்டவர் வைக்கிறார். ஆண்டவர் இந்த துவக்கத்தை எப்ப வச்சார் அப்படின்னா, அவனுடைய 40வது வயதிலே அல்ல, அவனுடைய பிறப்பிலே ஆண்டவர் அவனுக்கு அந்த தரிசனத்தை வச்சாரு. அவன் பிறக்கும் போது எல்லா குழந்தைகளும், அவனுடைய வயதிலே இருக்கிற குழந்தைகள் மரித்து போகிறார்கள். ஆனா கர்த்தர் இவனுக்கு பாதுகாப்பை கொடுத்து, எந்த இடத்திலிருந்து குழந்தையை காப்பாற்ற கூடாது என்கிற ஆணை புறப்பட்டதோ அதே இடத்துல அவனுக்கு ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் கொடுத்து அவனை வளர்த்தி ஆளாக்கி, இப்ப திரும்ப 40 ஆண்டு அவனை உருவாக்கி ஆண்டவர் அவனை கூப்பிடுறாரு. எப்பா, நான் உனக்கு உன் மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன், உன்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனா வச்சிருக்கிறேன், நீ 20 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாய் மாற போறாய். இந்த ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து எடுத்து நீ தான் கானான் தேசத்திற்கு கொண்டு போனோம். நீ உன் கையில நான் துவங்க போறேன். இவன் வேண்டாம், நான் போக மாட்டேன், எனக்கு திக்குவாய் மந்தனாவு எத்தனை சொன்ன போதிலும் வாயை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? எல்லாத்தையும் சொல்லி அவனை பூஸ்ட் பண்ணி அவனை திடப்படுத்தி ரொம்ப அழகா கூட்டிட்டு போயிட்டார். ஆனா இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? ரொம்ப தூரம் போயிட்டான், எத்தனையோ கடல்களை தாண்டியாச்சு, எத்தனையோ பிரச்சனையை தாண்டியாச்சு. ஒரு மலை மேல ஏறி நிற்கும் போது அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி கானான் எங்க தெரியுது தெரியுமா? தூரத்துல இல்ல, கானான் தூரத்துல இல்ல, பக்கமா தெரியுது. அவ்வளவுதான். இத்தனை வருஷம் அவங்க நடந்து வந்துட்டாங்க, அத்தனை ஆண்டுகள் டிராவல் பண்ணி வந்தாச்சு.
தனக்கு கொடுக்க வேண்டிய தன்னை ஆண்டவர் அழைத்த அந்த லட்சியம் கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சு, பக்கத்துல வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் மோசையை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? நீ இந்த ஜனங்களுக்கு இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்க மாட்டாய். ஆனா ஆண்டவர் சமூகத்துல மோசையை போய் நிற்கிறான். மன்னிச்சிருங்க ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டா ஆண்டவரே, எனக்கு அந்த தேசத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் கிருபை தாங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டேன்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி இந்த காரியத்தை குறித்து நீ என்கிட்ட பேச வேண்டாம். இப்போ இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மனுஷனாகிய மோசே சந்தோஷமா சொல்றது இல்ல, சோகமா சொல்றது தெரியும். பின்பு மோசே ஜோஷுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலன் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு, ஹலோ, அந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? கர்த்தர் நமக்குன்னு வந்திருக்கணும். கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு நான் இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போயின்னு வரணும். ஆனா அதுல என்ன வந்திருக்குது? நீ அழைத்து கொண்டு போய் துவங்கினவன் தான், ரொம்ப ஆசையோடு துவங்கினவன் தான். கர்த்தர் அவனை இந்த மகா பெரிய பொறுப்பை முடிப்பதற்கு பலவிதமான கிருபைகளை கர்த்தர் கொடுத்தாலும் அவன் அந்த துவக்கத்தை அவனால முடிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை விசுவாசியாதபடியினால். ஆமென். அப்போ நல்லா நினைச்சுக்குங்க, இந்த மோசையை விசுவாசம் நடத்த வேண்டியது, இந்த மோசையை என்ன நடத்துச்சுன்னா அனுபவம்ன்ற ஒண்ணு அவனை நடத்திருச்சு. அப்படின்னா கண்மலையை பார்த்து முதல்ல கர்த்தர் என்ன சொல்றாரு? கண்மலையை அடிக்க சொன்னாரு. இப்ப அது ஒரு அனுபவம். இரண்டாவதாக கண்மலையை பார்த்து கர்த்தர் பேச சொன்னாரு. இது விசுவாசம். ஹலோ, கவனிங்க. ஃபர்ஸ்ட் கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது என்னது? அனுபவம். அவனை கண்மலையை பார்த்தா அடி அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ கண்மலையை அடிச்ச உடனே தண்ணீர் வந்தது. இப்போ இரண்டாவது கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாரு. ஆனா மோசைக்கு முன்பாக விசுவாசம் இருக்கல. என்ன இருந்துச்சு தெரியுமா? அனுபவம் இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க விசுவாசத்துல துவங்கின ஓட்டத்தை, நம்பிக்கையில துவங்கின ஓட்டத்தை நீங்க வளர்ந்து, நீங்க சாதிச்சு, நீங்க ஒரு சில ஜெயத்தை கண்டதற்கு பிறகு உங்க அனுபவத்திலேயே கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த முடிவை உங்களால பார்க்கவே முடியாது. ஆமென். நம்ம நிறைய பேருக்கு கொஞ்ச காலம் தாண்டின உடனே என்ன வந்துருது தெரியுமா? அனுபவம் வந்துருது. இப்போ கவனிங்க, ஒரு கடன், ஒரு 1,00,000 ரூபாய் கடன் வாங்கிட்டீங்க. இப்போ இந்த கடன் வாங்கின அந்த டைம்ல நீங்க ஜெபம் பண்றீங்க. ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் உங்களுடைய நீதியை பார்த்து ஒரு உதவியை அனுப்பி அந்த கடன் பிரச்சனையை இப்ப முடிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தந்தாரு. யாரு பலன் தந்தா? சொல்லுங்க. எப்படி பலன் தந்தாரு? உங்களுடைய ஜபத்தை, உங்களுடைய உபவாசத்தை கேட்டு பலன் தந்தாரு. ஆனா உங்களுக்கு 5 வருஷம் தாண்டி அதே போல ஒரு சூழ்நிலை வரும்போது, ஏற்கனவே தான் நான் கடன் வாங்கி திரும்பி கொடுத்துட்டேன் இல்ல, ஒண்ணுல என்ன கூட ஒண்ணுல கிடைச்சிருச்சு இல்ல, இந்த டைம் வந்தா என்ன, நம்ம பார்த்து கொடுத்துடலாம் அப்படின்னு வர்றதற்கு பேரு ஃபெய்த் கிடையாது. அதுக்கு பேர் தான் அனுபவம். எனக்கு தெரியும், நான் பண்ணி இருக்கிறேன், எனக்கு ஏற்கனவே பண்ணி இருக்கிறேன். அதான் எந்த விஷயத்திலையும் நமக்கு நிறைய நேரத்தில் அனுபவம் நமக்கு கை கொடுக்க மாட்டாது. ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க அனுபவத்தில் நீ உலகத்தில் உள்ள மனிதர்கள் சொல்லலாம், ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடியும், ஒவ்வொரு வேலைக்கும் கர்த்தரையே நம்பி நீர் எனக்கு செய்வீர் என்ற விசுவாசத்துல தான் எடுத்து வைக்கணும். பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர் கர்த்தர், நடுகிறவனாலே அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலே அல்ல, விளைய செய்கிற தேவனாலே. நல்ல கரங்களை தட்டி, என்னுடைய அனுபவம் அல்ல, என்னுடைய திறமை அல்ல ஆண்டவரே, நான் ஜெயித்தது அல்ல, நான் மரணம் வரைக்கும் எப்படிதான் இருக்கணும்னா விசுவாசத்திலேயே துவங்க வேண்டும். ஹல்லேலூயா.
கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே விசுவாசத்திலேயே நான், அனுபவத்திலே அல்ல, அனுபவத்திலே அல்ல, என்னுடைய தாளந்திலே அல்ல, என்னுடைய முன்புள்ள ஜெயத்திலே அல்ல, ஒவ்வொரு காரியத்தையும் நான் துவங்கும் போது என்னுடைய விசுவாசத்திலேயே, சின்னதா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் என்னை நடத்துகிறவர் கர்த்தர். இனி என்னுடைய அனுபவம் அல்ல, எனக்கு உங்களை குறித்து விசுவாசம் முன்பாக நிற்கட்டும். அல்லேலூயா. தாவீது யுத்தத்திற்காக போகிறதற்காக கிளம்பி நிற்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சவுல் வந்து சொல்றாரு, எப்பா நீ இப்படி வெறுமனையே நீ போகாத, ஒன்று பண்ணு, என்னுடைய ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டு போ, அது உனக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். நீ அப்படி போனேன்னா ஏதாவது அவன் கல்லை தூக்கி போட்டாலோ ஏதாவது பண்ணினாலோ கொஞ்சமாவது உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த உங்களுடைய அனுபவம் எனக்கு ஒத்து வரல, எனக்கு இது போதும், அவன் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறான், நானோ அவன் நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினால அவனிடத்துல போறேன். ஹல்லேலூயா. நல்லா நினைச்சுக்குங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, எப்பவுமே சாகிற வரைக்கும் எல்லாத்துலயும் நம்ம எப்படி ஓடணும்னா ஃபெய்த்லயே வாழணும். எப்படி வாழணும்? விசுவாசத்திலேயே. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, விசுவாசத்துல வாழ பழகி கொள்ளுங்க, விசுவாசத்துல பெற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் எதுல செய்யணுமாமா? கேட்கல, நம்புறீங்களா இல்லையா? சில நேரத்தில் அனுபவம் ஒர்க் அவுட்டு கேட்கல, ஆகவே ஆகாது. நம்ம நம்பி இப்படித்தான் அப்படின்னு போவோம், ஒர்க் அவுட்டே ஆகாது. ஃபெய்த்தில் தான் போகணும். நம்ம நிறைய பேர் அப்படின்னு நினைப்போம், நான் ஒரு டைம் அது படாத பாடுபட்டேனே, வேற ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ரெண்டு காதல் தம்பதியினர் அப்படின்னா, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ரெண்டு பேரும் ரொம்ப காதல் பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒத்தே வராது அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் கொடுங்கன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், சரி கவுன்சிலிங் தானே, அவனை பார்த்து நம்ம வந்து கேட்டால் போதும். என்ன கேட்டால் போதும்னா, எப்பா இந்த வேலையை ஆரம்பித்ததுக்கப்புறம் நீ ஒழுங்காக ஜெபம் பண்ணுறது இல்லைல்ல, ஒழுங்காக ஆண்டவரை தேடுறது இல்லைல்ல, ஆண்டவரை விட்டு உன்னை இந்த காதல் பிரிச்சிச்சு இல்லை, அப்போ எதுக்குப்பா ஆண்டவரை விட்டு பிரிக்கிற, இது அந்தந்த நேரத்துக்கு கர்த்தர் செய்வார் அப்படின்னு மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு போறேன். இப்படி அவன்கிட்ட பேசலாம். ஏன்னா ஏற்கனவே இப்படி ஒருத்தங்க வந்து எப்படி தான் பேசினேன், அன்னைக்கு இப்படி வந்து பேசுறது மாதிரி ஆண்டவர் கொஞ்சம் என்ன நடத்தினார். அதனால நீ இந்த மாதிரி செஞ்சதற்கு பிறகு உன் ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் பின்தங்கி போச்சேப்பா, கர்த்தர் உன்னை எவ்வளோ பெரிய நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறாரு. உடனே அவன் ஒப்பு கொடுத்து மாறி, சரி பாஸ்டர் நான் வந்து கர்த்தருக்காக வாழ்றேன், தப்பு தான், எனக்கு ஒரு சின்ன டென்ஷன் ஆயிடுச்சு, நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டான். நான் அந்த அனுபவத்தில் போய் அவங்கள்ட்ட பேசினா, அந்த பிள்ளையும் பையனும் என்ன பார்த்து என்ன கேட்குறாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா, பாஸ்டர் நாங்கள் ரெண்டு பேரும் என்னைக்கு லவ் பண்ண ஆரம்பித்தோமோ அன்னைக்கு தான் ரொம்ப ஜெபம் பண்ணுறோம் நாங்கள். எப்படி எனக்கு அப்படியே அது வரைக்கும் நான் ஜெபம், அவன் அந்த பையன் என்ன சொல்கிறான், அது வரைக்கும் இந்த ஃபேமிலி ப்ரேயர்னா என்னன்னு எனக்கு தெரியாது, குடும்ப ஜெபம்னா எனக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் என்னைக்கு நேசிக்க ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்து இரவு 9:30 மணிக்கு ரெண்டு பேரும் ஃபோனில் ஜெபம் பண்ணிட்டு தான் போய் படுப்போம். அவ்வளோதான். அப்போ வந்து நம்ம நிறைய நேரத்தில் அனுபவத்தில் எல்லாம் யாரையும் போய் என்ன பண்ணிட முடியாது, கேட்கல, டீல் பண்ணிட முடியாது. நம்முடைய அனுபவம் ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம என்னதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்று எனக்கு தேவையானதை கர்த்தர் தருவீராக. இதுல நான் என்ன பண்ணணும், இதுல நான் என்ன செய்யணும், ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரை நம்பி, ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரிடத்துல கேட்டு, ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரை விசுவாசிச்சு, ஒவ்வொன்றுலையும் ஆண்டவரை முன்னாடி வச்சு நீங்க பண்ணுனீங்கன்னா உங்க கையில கொடுக்கிறத உங்க கையில வெற்றியாய் சாகிற வரைக்கும் நீ முடிப்பீங்க. என் தேவன் என்னை விசுவாசத்திலே நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க, ஆண்டவரே என்னுடைய முழு வாழ்க்கையும் என்னுடைய அனுபவத்தில் அல்ல, உங்க கிருபையில, உங்க மேல நான் வச்சிருக்கிற விசுவாசத்துல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக தன்னுடைய நியமித்த ஓட்டத்தில் வந்து கடைசி வரைக்கும் ஓட முடியாம தடுத்து நிறுத்தப்பட்ட ஒரு மனுஷன். 1 நாளாகமம் 17வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம். நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட கேட்கல, சத்தமா சொல்லுங்க. ஆலயத்தை கட்ட வேண்டாம். ஆண்டவர் தேவனுடைய மனுஷனை அனுப்பி என்ன சொல்றாருன்னா, நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். அடுத்த வசனம். நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்தில் இருந்து மறு கூடாரத்திற்கும் ஒரு வாசஸ்தலத்தில் இருந்து மறு வாசஸ்தலத்திற்கும் போனேன். நான் சகல இஸ்ரவேலோரோடும் உலாவி வந்த எவ்விடத்திலே ஆகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளில் யாது ஒருவனையும் நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தை சொன்னது உண்டோ? 11-12 வாசிக்கலாம். 11வது வசனம் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 11-12. நீ உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின் உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சன்னதியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. ஆலயத்திற்கு ஆசைப்பட்டது யாரு? ஆசைப்பட்டது யாரு? என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு? நான் மச்சு பாவின வீட்டில் குடியிருக்கிறேன், ஆண்டவருடைய உடன்படிக்கப்பட்டி சாதாரணமான இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குது, நான் எப்படி இருப்பேன்? இல்ல, ஒரு அந்த உடன்படிக்கையை வைக்கிறதுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு என்ன நம்புங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆண்டவரிடத்துல கேட்டது தாவீது. ஆண்டவர் கிருபைகளை கொடுத்தாரா அப்படின்னு சொன்னா, அந்த ஆலயத்தை கட்ட வேண்டிய சகலமும் அவன் கையில வந்துருச்சு. பொன்னு, தங்கம், வெள்ளி, பணம், வேலையாட்கள், அதுக்கு போடக்கூடிய பிளான் எல்லாமே அவனுடைய கையில வந்துருச்சு. ஆனா இப்ப ஆண்டவர் தாவீதை பார்த்து ஒண்ணு சொல்றாரு, நீ ஆசைப்பட்டிருக்கலாம்ப்பா, நீ சேர்த்து வச்சிருக்கலாம்ப்பா, ஆனா உன்னுடைய கை இந்த ஆலயத்தை கட்ட முடியாது. யார் தான் கட்டுவா அப்படின்னு சொன்னா, உன்னுடைய கற்ப பிறப்பு உன்னுடைய மகன். ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, நான் ஏன் கட்ட முடியாது? என்ன கொண்டு ஏன் கட்ட மாட்டீங்க? அவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன் தாவீது. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சவன், ஆண்டவர் ரொம்ப அவனை நேசிச்சார். ஆனா என்ன சொல்றாருன்னா, உன் கை அநேகருடைய ரத்தத்தை சிந்திருச்சு, அநேகருடைய ரத்த பழி உன் கையில இருக்குது, அதனால அவ்வளவு ரத்தம் சிந்தின கை என்னுடைய ஆலயத்தை என்ன பண்ண முடியாது. நீ எனக்கு நெருக்கமானவனா இருக்கலாம், ஆசை உனக்குள்ள இருக்கலாம், ஆனா நீ இவ்வளவு பெரிய தீமைக்கு உள்ளாகி உரியா என்கிற ஒரு நீதிமானை, உரியா என்கிற ஒரு நல்ல சேவகனை உன்னுடைய ஆசைக்காக, உன்னுடைய தேவைக்காக, உன்னுடைய சுகத்திற்காக அவனுடைய ரத்த பழியை உன் கையில் நீ வாங்கிட்ட. அதனால உன் மேலே வச்சிருக்கிற திட்டம், உன் மேலே வச்சிருக்கிற நோக்கம் கடைசி வரையிலும் என்ன பண்ணாதுன்னா போய் முடியாது. அப்போ நான் நம்புறேன், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் நமக்காக கர்த்தர் உண்டு பண்ணின அந்த லட்சியத்தை அடைய முடியாமல் தடுத்து விடும். பிரதர், ஆண்டவர் உங்களை எப்படி எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு அழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிறப்பு உங்களை காமிச்சு கொடுக்கும். எத்தனை ஆபத்து, எத்தனை மரண கண்ணி, அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் ஏன் காப்பாத்தினாரு? உங்க மேல நோக்கம் இல்லாமலா, உங்க மேல திட்டம் இல்லாமலா? இங்க இருக்கிற சிஸ்டர், பிரதர், வாலிப தங்கச்சி, ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த உலகத்துல கர்த்தர் உன்னை உயிரோட வச்சிருக்கிறாருன்னா, இந்த ஜெபத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாருன்னா, உங்களை கொண்டு கர்த்தருடைய நோக்கம் ரொம்ப பெருசு. ஆண்டவர் பெரிய லட்சியத்தை வச்சிருக்கிறாரு, பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, செருபாபேலுடைய கைகள்
இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது அவனுடைய கையே இதை செய்து முடிக்கும். இந்த வசனத்தை ஆண்டவர் பேசினதிலிருந்து நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். வேற எதற்காகவும் ஜெபம் பண்ணல. நீர் எந்த நோக்கத்திற்காக என்னை ஊழியக்காரனாய் மாற்றினீரோ, நீர் எந்த நோக்கத்திற்காக உலகத்திலிருந்து என்னை வேறு பிரித்தீரோ, நீர் எந்த நோக்கத்திற்காக எனக்கு 5 பேர் கூட பிறந்ததற்கு பிறகும் என்ன ஊழியக்காரனாய் மாற்றினீரோ, அந்த பர்பஸ், அதை நான் நிறைவேற்றுவதற்கு என்னை பலப்படுத்தும் ஆண்டவரேன்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என் கை இதுக்கு அஸ்திபாரம் போட்டுச்சுப்பா, என் கை இதை முடிக்கணும். உங்களை உருவாக்குன நோக்கம், உங்களை உருவாக்குன நோக்கம் அவ்வளவு சீக்கிரமாய் ஆண்டவர் எப்பவுமே உங்களுடைய தாளந்துகளை பார்த்து நீ இதுக்கு ஆக மாட்டேன்னு தூக்கி போட்டு இன்னொருத்தரை கத்தர் எடுக்கவே மாட்டாரு. கத்தர் தாளந்து இல்லையா, தாளந்த உங்களுக்கு தருவாரு. பணம் இல்லையா, பணத்தை உங்களுக்கு கத்தர் தருவாரு. ஞானம் இல்லையா, ஞானத்தை கத்தர் உங்களுக்கு தருவாரு. ஆனா உங்க மேல இருக்கிற தரிசனத்தை நீங்க தவற விட்டுறாதீங்க, நீங்க தவற விட்டாதீங்க. இந்த 3 பேரை நம்ம தியானித்தோம். இந்த 3 பேருமே அவங்க தரிசனத்தை யார் தான் இழந்தா சொல்லுங்க? அவங்க தான் இழந்தாங்க. அதான் பெரிய மாளிகையில இருக்கிறவங்க மண்ணுக்காக ஆசைப்படக்கூடாது. வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் உன்னை எங்கேயோ வைக்கணும்ப்பா, ஆண்டவர் உங்க என்ன எங்கேயோ உங்களை வைக்கணுமா, ஆனா வெறும் மண்ணுக்காக, வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை இழந்துடாதீங்க. இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்க போறோம், ஒரு கிருபை மட்டும் கொடுங்க ஆண்டவரே, என்னை எதற்காக ஆரம்பிக்க பண்ணினீரோ, என்னுடைய ஓட்டம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ. இப்ப நீங்க வாசிங்கன்னா அந்த வசனம் புரியும். சகரியா 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே ஆனால், சகரியா 4ஆம் அதிகாரம் 8வது, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவீர்கள். அப்பதான் அந்த அந்த வசனத்தினுடைய தொடக்கம் தான் என்ன அப்படின்னு சொன்னா, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி. ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியத்தை தியானித்தோம். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவது பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பாசம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பாசம். உங்க மேல இருக்கிற விஷனை நிறைவேற்றாம தடுத்துறக்கூடாது, தடுத்துறக்கூடாது, தடுத்துறக்கூடாது. வெளியூர்ல படிக்க போனா படிச்சு முடிச்சுட்டு தான் கேட்கல, அவ்வளவுதான். பாசம் அப்படியே இழுத்துறக்கூடாது. நம்பர் 2, ரெண்டாவது சொல்லுங்க, ரெண்டாவது சொல்லுங்க, எது தடுத்துறக்கூடாதுன்னா நம்முடைய அனுபவம் நம்முடைய லட்சியத்தை கேட்கல. எப்பவும் நம்முடைய அனுபவத்திலேயே நம்ம என்ன பண்ண முடியாது. ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் ஒவ்வொரு விதமான காரியத்தை கற்றுக் கொடுப்பார். அவருடைய அனுபவம் எப்பவும் எப்படி இருக்கும்? புதுசு புதுசா இருக்கும். தீர்க்கதரிசிய உலகமெல்லாம் பஞ்சம் நடக்கும்போது அவனை போஷிக்கணும்னு முடிவு பண்ணின கர்த்தர் ஒரு ஆற்று, கேரித் என்கிற ஒரு ஆற்றை காமிச்சு அதனுடைய கரையில போய் உட்கார்ந்துக்கப்பா, இங்க இருக்கிற தண்ணியை நீ குடிச்சுக்கோ, உனக்கு டெய்லி சாப்பாடு எது கொண்டு வரும்? கேட்கல. காகம் உனக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வரும், நல்லா சாப்பிட்டு இந்த தண்ணீரை குடிச்சுக்கோன்னு சொல்லிட்டார். ஏன்? பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவனை அங்கேயே ஒரு ஷெட்டு போட்டு தங்க வைக்க வேண்டியதானே. திடீர்னு குடிச்சிட்டே இருந்தான், இறைச்சியும் அப்பத்தையும் சாப்பிட்டே இருந்தான். அவ்வளோதான் ஜாலியான வாழ்க்கை. போதுமடா, இப்படியே இருந்துட்டா எப்படின்னு நினைச்சானோ தெரில. திடீர்னு ஆத்த வத்தி போக பண்ணாரு. என்ன ஆண்டவரே, நீங்க தானே கொடுத்தீங்க, இந்த தண்ணீரை குடிச்சிட்டு இறைச்சியையும் அப்பத்தையும் வாங்கி சாப்பிடுனீங்க, தண்ணி இல்லாமல் இருக்குது. உடனே சொல்ற, நீ எழுந்து எங்க போ, சாரி பாத்துக்கு போ, அங்கே உன்னை போஷிக்கிறதுக்கு யாரை கட்டளையிடுவேன்? அதுவும் அங்கே இருக்கிற அம்மா வந்து, என்னம்மா விறகு புறக்கிட்டியான்னு கேட்டா, ஆமா கடைசியா ஒரே ஒரு அடை மட்டும் இருக்குது, லாஸ்டா தின்னுட்டு சாகிறதுக்கு, அதை சுடுறதுக்கு 2 விறகு புறக்கிறதுக்கு நான் வந்தேன். உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, சரி முதல்ல சுடுற அடைய இங்க கொண்டு வா, அவ்வளவுதான்.
அங்க. அதனால கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு விசுவாசத்தை உங்களுக்குள்ள ஊட்டிட்டே இருப்பாரு. சிலதை இதுல தான் ஜெயிக்க முடியும், சிலதை இதுல தான் ஜெயிக்க முடியும். அப்போ அனுபவத்தை வச்சு நம்ம ஓட முடியாது, விசுவாசத்தை வச்சு தான் ஓட முடியும். இன்னொருத்தர் நல்லா இருக்கிறாங்கன்றதுக்காக, இன்னொருத்தர் அந்த தப்பு பண்ணி சரியா இருக்கிறாங்கன்றதுக்காக நமக்கு அது செட் ஆகாது. ஆமேன்னு சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக நம்முடைய ஓட்டத்தை எது தடை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, நம்முடைய ரத்தம் சிந்துகிற கை. இந்த கையில் அக்கிரமம் இருந்துடக்கூடாது, அக்கிரமம் இருந்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இப்போ ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், என் கை என்னை கொண்டு ஆரம்பித்ததை என்னை கொண்டு முடிக்க பண்ணுகிற கர்த்தர். எழுப்பி நிற்கலாமா எல்லாருமே? Thank you Jesus. என்னை கொண்டு ஆரம்பித்ததை என்னை கொண்டே முடிக்கிற ஒரு நல்ல கர்த்தர். Thank you Jesus. எனக்குள்ளே வைத்திருக்கிற தரிசனம் மூழ்கி போகாது. பிரதர், ஆரானிலே இருந்து விட வேண்டாம். சிஸ்டர், நீங்க ஆரானிலே இருந்து விட வேண்டாம். நீங்க கானானுக்கு பிரயாணப்பட கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அதான் சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? ஓ ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்காக யாவையும் ஐயா நீரே. உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு கைகளை மேல மாறாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லுவாலும் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரமா நமக்குள்ள ஒரு தரிசனத்தை வைக்க மாட்டார். ஆனா நான் நம்புறேன், இந்த கூட்டத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்குள்ள ஆண்டவர் ஒரு விஷனை வச்சாரு. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க இவ்வளவுதானா? கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறது இவ்வளவுதானா? நீங்க இதுக்காக தான் பிறந்தீங்களா? இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள லட்சியமா? இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல உங்க தரிசனத்தை நீங்க தொலைச்சிட்டீங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல தொலைச்சிட்டீங்களா? நான் இன்னைக்கு ரொம்ப ஆசைப்படுறேன், ஆண்டவரே, நான் வேற எனக்கு இல்லாத ஒண்ணு நான் செய்ய வேண்டாம். ஆனா என் மேல வச்சிருக்கிறத நான் என்ன பண்ணணும் அப்படின்னா செஞ்சு முடிச்சிடணும். இங்க அது தெரியாது, இங்க நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா துவக்கத்தை காண்பிக்கிற கர்த்தர் சில நேரத்தில் நம்முடைய முடிவை கர்த்தர் காண்பிக்கிறது இல்லை, நம்ம கண்டுபிடிக்க முடியாது சில நேரத்தில். ஆனா பரலோகத்தில் போகும்போது நான் அங்க வெறுங்கையா போய் நின்றக்கூடாது. இல்லை, பரலோகத்தில் நீங்க போய் நிற்கும் போது இந்த பக்கத்தில் ஒரு கிரீடம், இந்த பக்கத்தில் ஒரு கிரீடம், இது முத்துக்களே இல்லாம இருக்குது, இது முத்துக்களால ஜொலித்து இருக்குது. அப்போ அங்க போய் ஆண்டவர் காமிக்கிறாரு,
உனக்குள்ளது எது பாரு, உனக்குள்ளது எது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே இதுவா இதுவா, அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, டேய் உனக்கு என்னென்ன நான் உன் மேல வச்சேனோ, உன்னை கொண்டு நான் உருவாக்கின திட்டம், இது எல்லாத்தையும் நீ அந்த 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 அதை அழகா முடிச்சிட்ட. இதா இந்த கிரீடத்தை நீ வச்சுக்கோன்னு நம்ம தலை மேல அந்த கிரீடம் வைக்கப்படணும். ஒருவேளை அங்க போய் நம்ம உருவாக்கின நோக்கத்தை மறந்து நம்ம ஒண்ணுமே இல்லாம வெறுங்கையா போய் நின்னோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாகும். அதான் பக்தன் பாடும்போது ரொம்ப அழகா பாடுறாரு, வேறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, ஆத்துமாதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்திடுமே. எப்படி போய் நிக்க நின்ற கூடாதாமா? வாலிப தம்பி, உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனம் என்ன? தங்கச்சி, உன் மேல வச்சிருக்கிற தரிசனம் என்ன? இப்ப தெரியாதுப்பா, ஆனா நீ நிக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் நிற்கும் போது உனக்கு அது ரொம்ப வலிக்கும், உனக்கு ரொம்ப வலிக்கும். நீ 10 பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் உட்கார்ந்து சம்பளம் கொடுக்கும் போது அது உனக்கு ரொம்ப காயமாகும். இந்த ஜபத்துல கூட நிறைய பேர் இப்ப மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. பாஸ்டர், என் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன உண்டு பண்ணின பர்பஸ் வேற, என்ன வெளியே பிரிச்செடுத்த பர்பஸ் வேற, ஆனா இப்ப எனக்கு போயிட்டு இருக்கிற பாதை டோட்டலா வேற. நான் என் ட்ராக்கை மாத்திட்டேன், என் ட்ராக் மாறிடுச்சு, சேஞ்ச் ஆயிருச்சு. இன்னைக்கு ஒப்பு கொடுத்து திரும்பவும் வாங்க, திரும்பவும் வாங்க. இந்த வசனத்தை உறுதியா பற்றி பிடிங்க. அவனுடைய கை இதை ஆரம்பித்தது, அவனை கொண்டே நான் செய்து முடிப்பேன். அத்தனை பேர் நக்கல் பண்றாங்க, அத்தனை பேர் கிண்டல் பண்றாங்க. என்ன, அவன் கையில் இருக்கிற தூக்கு நூலை பாருங்க, ஆடிட்டு அவன் கையை பிடிச்சா சிவரிங்கா இருக்குது, அது ஆடிட்டே கிடக்குது, இவனா கட்ட போறான்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவனுடைய கையில இருக்கிற தூக்கு நூலை நான் சந்தோஷமா பாக்குறேன்ப்பா. நீங்க அருவருப்பா பார்த்தா என்ன, நான் சந்தோஷமா பார்க்கிறேன். அவன் கை ஆரம்பிச்சதை எத்தனை தடை வந்தாலும் அவனை கொண்டே நான் செய்து முடிப்பேன். கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை இன்னொரு தடை வர்றது குறித்து கவலைப்படாதீங்க. நீங்க தடையா இல்லாம இருந்தா போதும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? உங்களை சுத்தி எத்தனை தடை வந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவாரு, கர்த்தர் பார்த்துக்குவாரு. ஏன்னா தரிசனம் கொடுத்தது அவர் இல்ல, அவர் நடத்துவாரு. ஆனா நீங்க என்னவா இருந்துடாதீங்க, நீங்க தடையா இருந்துடாதீங்க, நீங்க தடையா இருந்துடாதீங்க.